ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பதிவுனா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல், என்ன சாப்பாடு செஞ்சோம், என்னென்ன இன்றைக்கா பல விலங்குகள் வந்து நம்மளோட வீடியோவில் வரும். விலங்குகள்னால் கோழி குஞ்சு பாம்பு சாப்பிட்றதும், எலி எலி குட்டி போட்டிருக்கதும், மாடுக்கு பொட்டு வைக்கிறதும், இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வரும். அதனால் மறக்காமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான கோலம் தான். 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். ஆனால் கோலம் போடுறதுக்குள்ளே சாணியாக வரணும், அதை செய்யுது இதை செய்யுதுன்ட்டு 6 மணி போல் ஆயிடுச்சு. 6 மணிக்கு தான் இந்த கோலத்தையே போட்டு முடிச்சு. சிம்பிளாக போட்டால் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த கேஸ்காரவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, சிலிண்டர் இன்றைக்குமே வரவே இல்லை. அதனால இந்த விறகடுப்பில் தான் இன்றைக்கி சமையல். சொந்தக்காரங்க ஒருத்தவங்க 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா, வழி தெரியாத வண்டியை கொண்டு வந்து நேராக அடுப்பு மேலே விட்டாங்க. டேமேஜ் ஆகிடுச்சு. அதை இன்னும் சரி பண்ணவே இல்லை. சரி படிக்கட்டடியில் போய் செய்யலான்ட்டு பார்த்தா அங்கெல்லாம் கறி ஆகிடுச்சின்னு செய்யவே கூடாதுன்ட்டாங்க. அதனால தாங்க இன்றைக்கி இந்த அடுப்பில் சரி பரவாயில்ல, கோலமெல்லாம் போட்ட பின்னாடி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சிமெண்ட்லாம் போட்டு கூடி சீக்கிரம் ரெடி பண்ணி வீடியோவாக போடுறேங்க. நான் பட்டு சாப்பாடு செஞ்சுன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த கோழிங்க புடலங்க கூட சாப்பிடுமா அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்தோன்னு கண்டா கடைசியில் பார்த்தா குட்டி பாம்புங்க சாவடிச்சு எடுத்துட்டு வந்து இவ அசாத சாப்பிட்றா. அந்த அடைக்கிறவ பதுங்கி பதுங்கி போய் எனக்கு குடுறின்னு கேட்குற. அவள் தந்தவளாவே இல்லை. பாம்பை கூட கொத்தி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு கோழிக்கு வீரத்தை பாருங்க. இந்த அடுப்பில் நான் சாப்பாடு செய்யறதுக்கு முக்கிய காரணமே இந்த மேலே வைப்பங்கள்ல அது வந்து உடஞ்சி போச்சு. அதனால தான் இதில் செய்யலை. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த இரும்பு ஆணியை வச்சு இன்றைக்கா சமையல் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு பக்கம் உருளைக்கிழங்கையும் கொண்டக்கடலையும் போட்டுட்டு இந்த உரல்கள் கூட சண்டை போடுறதுக்கு வந்துட்டேன். கரண்ட் இன்னைக்குன்னு பார்த்து போயிடுச்சா, இதில் இருக்கிற கல்லெல்லாம் பெருக்கி க்ளீனாக அள்ளி போடுறதுக்குள்ளே போதுண்டா எப்பா சாமின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பொறுமையாக உக்காந்துக்கிட்டு கூட்டு தான் ஆட்ட ஆரம்பிச்சு. என்ன மிக்சியில் போட்டிருந்தா ஒரு 5 நிமிஷத்தில் ஆட்டிருக்கலாம், இதில் போட்டு ஆட்டினா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலவே ஆயிடுது. அதுவும் இல்லாத கிருத்விக் வேறு எழுந்துட்டான். அவனுக்கு ஒரு பக்கம் பசிக்குதுன்னு ஆத்திரத்தில் வேலை செஞ்சு அண்டாக்குள்ளே கூட கையை விட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கா பொழப்பு போயிடுச்சு. வேற ஞாயிற்றுக்கிழமை வேறையா, சரி கறி குழம்பு செய்கிறேங்க அப்படின்ற நினப்பிலேயே இன்றைக்கா கூட்டில் வேகமாக ஆட்டி முடிச்சுட்டு இந்த தண்ணி தாங்க எப்போவுமே டேஸ்ட்டு. எப்போவுமே உரலுக்கல்ல கூட்டாட்டும் போது இந்த தண்ணியை சேர்த்து எடுத்து தாங்க சமைக்கும். இன்றைக்கி அப்படி இப்படின்னு ஒரு 10 மணி போல் ஆக்கிட்டேங்க. சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு மாட்டுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிக்கவே 10 மணி போல் ஆயிடுச்சு. என்ன செய்ய, கிருத்துக்கு வச்சுட்டு சமாளிச்சுட்டு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு வந்து லீவ் விட்டுறதுனால அவங்க உட்காமரில் இருந்ததுனால செம்ம ஹாப்பியாக. ஒரு நாளைக்கு தானே புள்ள ஜாலியாக இருக்குன்னு நானே விட்டுட்டுங்க. அவர் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 8 மணி போல் ஆகிடும். இத்தனை நாள் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு தான் வருவோம். இன்னைக்கு ஸ்கூல் இல்லைன்றதுனால சாரி எப்போ வருவாருன்ட்டே தெரியாது. குழம்பையெல்லாம் கூட்டி வச்சுட்டு ஒரு பக்கம் இட்லி சுட தான் ரெடி ஆகிட்டேன். எப்போவுமே இதில் ஒரு 2-3 டைம் இட்லி சுட்டுட்டுனா அதனால கறியா ஆயிடுச்சா, இது கேஸ்லேயே வச்சு சமைக்கிறங்க, இது இனிமேல் இப்படி செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு பக்கம் சாம்பலை தான் அள்ளிட்டு வந்து பூசிட்டேன். அப்போதான் விளக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கேஸில் சமைக்கும் போதில் ஒரு உதவியுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த அடுப்பில் சமைக்கும் போது மட்டும் நான் அடுப்பேறி விட்றேன்னு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. நான் வேற ஒரு பக்கம் சாம்பலை வேற பூசிட்டுன்னா கையில் வேற ஒட்டிக்கிச்சின்னு போய் கழுவுறதுமாவே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். இந்த அடுப்பு கூட போராடல, இந்த புகை கூட போராடவே முடியாது. இட்லியை ஊற்றி முடிக்கிறது கண்ணில் மாலை தண்ணியே வந்துடுச்சிங்க. சூரியவம்ச படத்தில் வர மாதிரி கேஸில் நின்றுக்கிட்டே சமைக்கணும், இதில் உக்காந்துக்கிட்டே சமைக்கலாம். அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, இதுலேயும் அதை விட கொஞ்சம் தான் கஷ்டம் இருக்குது. அதில் நின்றுட்டே சமைக்கிறதுக்கு இடுப்பு வலி கால் வலியில் வந்துடும். இதில் ரிலாக்ஸாக உக்காந்துக்கிட்டு சமைக்கலாம். கேஸில் சுட்டாவே ஏதோ சுமாராக சுடுவாங்க. இன்றைக்கி வேறு அடுப்பில் சுடுறா, எப்படி சுட்ட போகிறாலோ, பூ மாதிரி வருதா கல் மாதிரி வருதான்னு என்ற கிருத்திவிக்கோட அப்பா வேற ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கடவுள் சோதிக்கிறதுல ஏதோ ஒரு விஷயத்துல சாதிக்கிறது தான். வீடியோவும் எடுத்துக்கிட்டு சமையல் வேலையும் செஞ்சுக்கிட்டு நான் மட்டும் இல்லை, வீடியோ போடுற நிறைய பேர் அப்படிதாங்க. சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேர் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அது போல தான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தாங்க. நான் விறகடுப்பில் சமைக்கிறதுனால மேடமுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. முட்டை வச்சிருக்கா உள்ள கோதானில் போய் உட்காரத்துக்கு தான் ஒரே ஓட்டமாக ஓடினா. அங்கங்கே நின்று பார்த்துட்டு கிடந்தா. சரி போன்ட்டு நானும் வழி விட்டுட்டு பின்னாடியே ஃபோனை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். அப்பா இப்பயாவது வழி விட்டிங்களேன்ட்டு நான் பெருமூச்சு விட்டுட்டு அது முட்டையை போய் காவல் காக்க உட்காந்து இட்லி ஓரளவுக்கு வெந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எடுக்கும் போது வீட்டானுக்கிற குட்டி பசங்களை எனக்கு ஆப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, சித்தி எலி வந்து குட்டி போட்டிருக்கு, அது அவங்க அம்மா எலி வந்து எங்கேயோ ஓடி போயிடுச்சு, அந்த எலிங்கெல்லாம் எப்படி தவிக்குது வந்து பாருன்னு சொன்னாங்க. நானும் வேகமாக ஐயோ என்னத்துக்கு இந்த எலி இப்படி பண்ணின்னு இருக்கோம், பாவம் இல்லையா அந்த குட்டி எலிலாம், பாலில் எப்படி குடிக்க கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு எலியை பிடிச்சி திட்டிட்டு கிடந்தேன். அப்புறமா போயிட்டு நானும் பார்க்கறதுக்கு போனேன். இதை பாதியில் விட்டு போனால் மனுஷனுக்கு பசி எடுத்துக்கும். அவர் வேற வேலைக்கு கிளம்பணுமா, அதுக்குள்ளே இந்த குட்டி பசங்களாம் எலியை கொண்டு வந்து காமிச்சிச்சிங்களா, பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இப்படி விட்டு போயிருக்கேன்ட்டு அந்த எலி மேலேயே எனக்கு கோவம் வந்துடுச்சு.
அந்த குட்டி குட்டி எலிங்களை பார்த்துட்டு கையும் வரல காலும் வரல, துண்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. அப்பயும் போய் வெறும் கையாலே அந்த துணியெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் சுடுது வேற, ஒரு பக்கம் அந்த எலி குஞ்சுங்க வேற எங்கே போயிடுச்சுன்ட்டு பெனாத்திட்டு கிடந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா எலி வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி சரி இதை போய் அதே இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் திட்டி விட்டுட்டா. அதுக்கப்புறம் அவங்களும் எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல வச்சுட்டாங்க. நான் இட்லியில் மறுபடியும் ஊற்றி வச்சுட்டு தான் போய் பார்க்குறதுக்கே போனேன். அதுக்குள்ளே இந்த அடுப்பு வேற அவிஞ்சு போயிடும்ல, நம்ம எரியாம விட்டுட்டு போடுங்க, சாப்பாடு சீக்கிரமாக செய்யணும் அப்படின்ட்டு வேக வேகமாக எலியை பார்க்க ஓடிட்டேன். ஒன்று இல்லை 2 இல்லைங்க, 10 எலிக்குட்டி போல இருந்திருக்க மாட்டேங்குது. ஒன்றுக்கு ஒன்று கட்டி பிடிச்சிட்டு கழுத்து மேலெல்லாம் போட்டுன்னு படுத்து நின்றுச்சிங்களா. சரி இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்கலாம் அப்படின்ட்டு நானும் பிரித்து வச்சேன். தொட்டு பார்க்குறதுக்கு அப்படியே குழந்தைய தொடுற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ சாஃப்டாக, எங்கே நம்ம தூக்குறோங்க, கையெல்லாம் ஒடிஞ்சு போயிடுமா, காலெல்லாம் ஒடிஞ்சு போயிடுமா அப்படின்ட்டு பயமாகவே இருந்துச்சு. இதுங்க என்ன பண்ணணும்னா சாலைக்குள்ளேயே போய் இருந்துச்சுங்கன்னா பிரச்சனை இல்லை, தப்பி தவிர வீட்டுக்குள்ளே வந்து எதுனா ஒயரை கடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. விநாயகர் அப்பாவுக்கு ஒரு கும்பிடு போட்டு விட்டுட்டு, விநாயகர் அப்பா உன்னோட வாகனத்தை நீனே காப்பாற்றி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இந்த குட்டி பசங்களாம் நாய்கிட்ட இருந்து இந்த எலி குட்டிங்களெல்லாம் காப்பாற்றிட்டு நின்றுட்டு இருந்தாங்க சுற்றிட்டியும். அதுக்கப்புறம் அவங்களாம் போனதுக்கப்புறம் தான் இந்த எலி வந்து ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போயிருக்கும் போல இருக்கு. 10 எலிக்குட்டியில் ஒரு 5 எலிக்குட்டி தான் இருந்துச்சு. அப்புறம் இருங்க நான் அவனை தொட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் அங்கேயே வச்சுட்டு மறுபடியும் போய் பாத்திரம் விளக்குறது, மாடுலாம் ஒரு கழுவி விட்டுட்டு போயிட்டு இருந்தால் தான் மாட்டுக்கு இன்னும் பிள்ளை இருக்க போனோம். பாத்திரத்தில் க்ளீனாக கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா தோட்டத்துக்குள்ளே போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா எலி இருக்குதா இல்லையான்றதை லாஸ்ட்டில் பாருங்கள். அப்போ தான் மாட்டையில் கழுவிட்டு போயிட்டு இருந்தாலும் எனக்கு பொட்டு வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாணிலே ஜில்லுன்னு இருக்குதுன்னு போய் படுத்துப்பாங்க மேடமே. அதுக்கப்புறமா இப்படி போட்டு கழுவிட்டு கிடக்கணும் மாதத்துக்கு ஒரு நாள். அப்படியே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாம்பிராணிலாம் காமிக்கலான்னு நினச்சிங்க. எனக்கு இவ்வளோ வேலை செஞ்சதுக்கு டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறமா காலுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு எங்கே எடுத்து வச்சிருவாளோ, நாளைக்கு வீடியோ மூஞ்ச காமிச்சு போட முடியாது அப்படின்னு பயமாயிடுச்சுங்க. ஒரு டைம் உதச்சி வாய்கையெல்லாம் வீங்கிக்கிச்சு, அதனால பயந்துட்டே தான் போட்டு வச்சேன். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. மஞ்சளெல்லாம் பூசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா குங்குமத்தில் வச்சிட்டதுக்கு அப்புறமே மகாலட்சுமி கடாட்சமே வந்துடுச்சிங்க மாட்டுக்கு. எல்லாம் பொங்கல் அப்போ தான் மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பாங்க. நானும் எப்போல்லாம் மாடு கழுவுறோன்னு அப்போல்லாம் வச்சு விட்ருவேங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இந்த வேலையில நான் தவறாமல் செய்வேன். குங்குமத்தெல்லாம் வச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்று மாட்டெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா பில்லெல்லாம் ஃபஸ்ட்டு அறுத்துன்னு வந்து போட்டுட்டு அப்புறம் எலிக்குட்டியை எங்கே இருக்கா இல்லையான்ட்டு தேடுறதுக்கு போனேங்க. நானும் எலிக்குட்டி இருந்த இடம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன். ஒருவேளை சாலுக்குள்ளே தான் சத்தம் கேட்குது, அங்கே தான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. நானும் போயிட்டு தேடி பார்த்தேங்க. எங்கே இருக்குன்னே என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. தாயும் செய்யும் நலமாக இருந்தால் சந்தோஷம் தாங்க. அப்புறம் பக்கத்து வீடான ஒரு பூத்தோட்டத்தில் நிறைய செடி இருக்குன்ட்டு குட்டி பசங்களாம் செடி பிடுங்கிட்டு வந்து தந்தாங்களா. வீட்டு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் நிறைய காய்கறி செடி தான் நடலான்ட்டு பார்த்தேன். அப்புறம் பூச்செடி நட்டு விடலாம், நம்ம குட்டி முருகனுக்கு சாமி படத்துக்கெல்லாம் ஆகும் அப்படின்ட்டு பூச்செடி தான் நட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எடுக்க கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டமே கிடையாது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். குட்டி குட்டி செடிங்கெல்லாம் தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் செழிப்பாக வளரவே வளராது. ஆனால் ஒரே மழை தூரல் வரட்டும் அப்படியே குப்புன்னு சூப்பராக வளர்ந்துடும். இது பார்த்திங்கன்னா எண்ணி ஒரே மாதத்துக்குள்ளே பூ வச்சிரும். அப்போ வந்து பூ இருக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறேங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கனகாமர பூச்செடி தான் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருக்குமே. ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் கூட அவ்வளோ நச்சுன்னு விழுங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிராமத்து வீடியோவில் பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வருங்க.